பண்ணலாம் அப்படின்னு ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்கேன். என்னாக போகுதுன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஹேர் கட்டே பண்ணி ட்ரை பண்ணுறேன். எப்படி இருந்ததுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேரை நல்லா கோம் பண்ணிக்கோங்க. எந்த சிக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து கோம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிங்க ஹேரை. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ரைட் சைடில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி மேலே ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் வந்து லெஃப்ட் சைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி ஒரு கொஞ்சம் போர்ஷன் எடுத்து இதை ரெண்டாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட்டு அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி 2 தம்பையும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் மாதிரி எடுத்து இதை சென்டர் போர்ஷன் கோர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு இதையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து நல்லா இப்படி ரோல் பண்ணி ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டில். பின்னாடி வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கணும். ஓகே, இதுவும் முடிஞ்சுது. அடுத்தது இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற இந்த ரிமைனிங் ஹேரை வந்து நம்ம இதை வந்து 3 கோராக வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணி இதையும் நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிங்க. இது நம்ம ஏன் பண்ணுறோன்னா மற்ற ஹேரோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து இந்த ரப்பர் பேண்டை வந்து நீங்கள் வந்து போடுங்க. அப்போனா தான் அந்த ஹேர் வந்து சேக் ஆகாமல் நம்மளுக்கு கரெக்டான போர்ஷனில் கட் பண்ண முடியும். ஓகே, டன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் பார்ட்டை வந்து பின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் போர்ஷன் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இதை பின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 3 ரப்பர் பேண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 3ஆக டிவைட் பண்ண போர்ஷன். இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறது சைடில் வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கிற ஹேரை வந்து முன்னாடி கொண்டு வந்துக்குங்க. இந்த மாதிரி முன்னாடி கொண்டு வந்துக்குங்க. என்னோடய ஹேரோட லென்த் வந்து இவ்வளோ தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் வந்து கரெக்டாக என்னோடய நோஸ்க்கு நேராக வந்து இதை கட் பண்ண போகிறேன். எப்போவுமே கட் பண்ணும்போது கொஞ்சம் ஹேண்டை வந்து நீங்கள் ஃபிங்கர்ஸை ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு வந்து கட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். பட் ஆனால் நம்ம ஹேர் கட் பண்ண அது வந்து நம்ம ஒரு சைடில் கட் பண்ணால் அது ஒரு சைடில் வந்து கட் ஆகும். ஸோ அசிங்கமாகிடும். ஸோ அதனால் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, டன். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சென்டரில் இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கலாம். இதுவும் முடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம முடிச்சாச்சு. இதை நம்ம பின்னாடி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா செகண்ட் போட்டோம் இல்லையா ரப்பர் பேண்ட், ஸோ செகண்டாக செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்து விட்டுக்குங்க. இது வந்து அதை விட கொஞ்சம் வந்து நமக்கு நீளமாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சிக்கில்லாமல் ஃபுல்லாக கோம் பண்ணி விட்டுட்டு நான் வந்து என்னோடய மவுத்துக்கு நேராக வந்து எடுத்துக்கிறேன். இதையும் வந்து அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை வச்சு கட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சமான ஹேரை எடுத்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதிகமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கையை வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு கட் பண்ணுறது தெரியுதா? ஓகே, டன். இதுவும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு செகண்ட் லேயரும் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் லேயர் ஓவர்.
இப்போது ஃபைனலாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்து நம்ம வந்து முன்னாடி இது கொஞ்சம் நிறைய நீளமாக வரும், அதனால நல்லா டைட்டாக வந்து ஹேரை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ரப்பர் பேண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது 3த்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைட் சைடு வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து எடுத்து விட்டுறலாம். எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து இது வந்து கோர்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவிலேருந்து நம்ம கொஞ்சம் ஹேரை எடுத்து அதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரண்ட் லேயர் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர் ஏரியாவிலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அதை கீழே கொண்டு வந்து இந்த ஹேரோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத முன்னாடி நம்ம செக்யூர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹேரோட சேர்த்து இப்படி வந்து வச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம இப்போ பின் பண்ணி வச்சுருந்ததை எடுத்தோம் இல்லையா, ஸோ அதோட சேர்த்து இது எவ்வளோ வருது அப்படின்னு வந்து பாருங்கள். கட் பண்ணியாச்சு. ஸ்லாண்டிங்காக வச்சு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து லெஃப்ட் சைடும் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா ப்ரைம் ரீஜியன்லேருந்து கொஞ்சமான ஹேரை எடுத்து அதை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த மொத்த ஹேரோட வச்சு பார்த்துட்டு இதோட லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபைனல் லுக் இப்படி தான் கிடச்சிது. லேயர் கட் பண்ணியாச்சு. ஸோ இதான் நான்